வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம். த.வே.க தலைவர் விஜயிடம் டெல்லியில் இன்று சிபிஐ விசாரணை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது பிஎஸ்எல்வி C-62 ராக்கெட். இறுதிக்கட்ட சோதனையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிர கண்காணிப்பு. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நாட்டுக்காக போராடுவோம். கியூபா அதிபர் பெர்முடேஸ் அதிரடி அறிவிப்பு. இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ்ச் சங்கத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை களைத்திட வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலான ஒரு அரசியலமைப்பு செயல்முறையினை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள மரியாதைக்குரிய தமிழ் தலைவர்களிடம் பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சனையின் குறித்து பிரதமரின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவது தனது கடமை என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் த.வே.க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் சிபிஐ அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது. இதன்படி விஜய் இன்று காலை தனி விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். டெல்லியில் காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்திற்கு செல்கிறார். சிபிஐ விசாரணையில் விஜயிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக பல நெருக்கடியான கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து விஜய் டெல்லி வருகையொட்டி த.வே.க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் டெல்லிக்கு புறப்பட்டனர். இதனால் டெல்லி சிபிஐ அலுவலகம் முன்பு பெரும் போராட்டம் திரளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல் ஏவுதளத்தில் இருந்து பிஎஸ்எல்வி C-62 என்று விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 10 மணியளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல் ஏவுதளத்தில் இருந்து பிஎஸ்எல்வி C-62 விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட் மூலம் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய EOS-N1 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதனுடன் ஸ்பெயின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய சோதனை கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் இதனுடன் இந்தியா, மொரிஷியஸ், லக்சம்பர்க், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களின் 17 வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்படுகின்றன. தொடர்ந்து இறுதிக்கட்ட சோதனைகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நாட்டுக்காக போராடுவோம் என கியூபா அதிபர் பெர்முடேஸ் தெரிவித்தார். வெனிசுலாவை தொடர்ந்து அதன் நெருங்கிய நட்பு நாடான கியூபாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். கியூபாவிற்கு இனி எண்ணெய் மற்றும் பணம் எதுவும் செல்லாது என்றும் தாமதிக்காமல் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுமாறு பரிந்துரைத்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு கியூபா அதிபர் பெர்முடேஸ் பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கியூபா ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடு என்றும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை
நாட்டுக்காக போராடுவோம் என்றார். கியூபாவின் கடுமையான பொருளாதார பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த 60 ஆண்டுகளாக அமெரிக்கா செலுத்தி வரும் மிக கடுமையான நடவடிக்கைகள் தான் என்று கூறினார். மனித உயிர்கள் உட்பட அனைத்தையும் வர்த்தக நோக்கில் மாற்றியவர்களுக்கு கியூபாவை பற்றி பேச எந்த ஒரு உரிமையும் இல்லை என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டியில் விளையாடுகிறது. குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள கோடம்பி மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 300 ரன்கள் சேர்த்தது. இதில் நியூசிலாந்து அணியின் பேட்டிங்கில் அதிகபட்சமாக ரேட்ரில் மிக்செல் 84 ரன்கள் குவித்தார். இந்திய அணியின் பந்துவீச்சு தரப்பில் சிராஜ், ராணா, பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து களம் இறங்கிய இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 306 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இந்திய அணியில் அதிகபட்சமாக விராட் கோலி 93 ரன்கள் சேர்த்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 28,000 ரன்களை அதிக வேகமாக பூர்த்தி செய்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். தொடர்ந்து கடைசி வரை நின்று விளையாடிய ராகுல் 29 ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தார். இதன் வெற்றியின் மூலம் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகள் கேட்பதாகவும் அது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூத்தாடி வயலில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் விழாவையொட்டி திமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம், ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன், இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த கட்சி கூடுதலாக கேட்கும் தொகுதிகள் குறித்து திமுக தலைவர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார். குடியாத்தம் அரிமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியை சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரிமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மேல்பட்டி சாலையில் உள்ள டார் கிளப்பில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. போட்டிக்கு அரிமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவரும் தேசிய பயிற்சியாளருமான நடுவர் யுவராஜ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சிலம்பம் போட்டிகளை தொடங்கி வைத்தார். சிலம்பம் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதில் கொண்டாசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வருகையால் சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறாது என்றும், கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட பாதிப்பு மற்றும் திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கு விஜய் வாய் திறக்கவில்லை என்றும் கடையநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான அப்துல் சமது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சிதைக்கப்பட்டுள்ளனர் என்றும், இது பற்றி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாய் திறக்கவில்லை என்றும், அதேபோன்று திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சட்ட விரோத தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியதால் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது என்றும், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதால் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் அப்துல் சமது தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வருகையால் சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறாது எனவும், கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட பாதிப்பு மற்றும் திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கு விஜய் வாய் திறக்கவில்லை எனவும், பராசக்தி ஜனநாயகன் பட விவகாரத்தில் சென்சார் போர்டு மத்திய அரசின் கைப்பாவையாக மாறியுள்ளது எனவும்,
மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்துள்ளார். ஆரணி அடுத்த விண்ணமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த விண்ணமங்கலத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதுமிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவரும் நடன கலை நிகழ்ச்சிகளும், கராத்தே, சதுரங்கம், யோகா, ஓவியம் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் கௌதமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளையும் வழங்கினர். விழாவில் பள்ளி தாளாளர் மணிமேகலை ராமச்சந்திரன், பள்ளி துணைத் தலைவர்கள் விஜயகுமார், சந்தோஷ்குமார், பள்ளி துணை செயலாளர்கள் சுவர்ணம்பிகா, மீனா தர்ஷினி, துணை முதல்வர் மதுமிதா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான தண்டவாள வாடிவாசல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டு பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டன. மாநகராட்சி சார்பில் ரூபாய் 67 லட்சம் மதிப்பீட்டில் பந்தல், மேடை மற்றும் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகளுக்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது. அதன்படி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் சீரிப்பாயும் வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 10 முதல் 12 அடி உயரம் உள்ள வலுவான தென்னை மர தூண்கள் நடப்பட்டுள்ளன. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கூடுதல் காளைகள் இறக்க தண்டவாள வாடிவாசல் அமைக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜனவரி 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 3090 காளைகளும் 1849 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் படம் வெளிவராததற்கு தானும் தனது மகளும் வருத்தப்படுவதாக பாஜக மகளிர் அணி நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மகளிர் அணி நிர்வாகி குஷ்பு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பராசக்தி படம் வெளிவந்துள்ளதற்கும் ஜனநாயகன் படம் வெளிவராததற்கும் மத்திய அரசை எப்படி குற்றம் சாட்ட முடியும் என கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு ஒரு படத்தை தடுக்க வேண்டும் என்றால் ரெட் ஜெயிண்ட் வெளியிடும் படத்தை தான் தடுக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் பாஜகவிற்கு அரசியல் எதிரி திமுக தான் என்று குறிப்பிட்டார். ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக சங்கத் தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பனைகள் மாளிகை அருகே தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் 6வது நாளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத ஓய்வூதியமாக 15,000 ரூபாய் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். இணைய வழி மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என மருந்து வணிகர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூரில் மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் பாஸ்கர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் உரிமம் என்று நடைபெறும் ஆன்லைன் மருந்து வணிகத்தை மத்திய மாநில அரசுகள் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த கூட்டத்தில் மருந்து வணிகர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் அசோக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு எதிரே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 1996 முதல் 1997ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் உலகின் பல நாடுகளிலும் பணிபுரிந்து வருகின்றனர்.
பழைய மாணவர்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் ஒன்றிணைந்து தாங்கள் படித்த பள்ளியில் பொங்கல் கொண்டாடினர். முன்னாள் மாணவர்கள் நலச்சங்க தலைவர் சரவணன், செயலாளர் ஜலால் சலீம், பொருளாளர் செல்வம், துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி, துணை செயலாளர் ஸ்டாலின், அப்துல்லா, பாலகிருஷ்ணன், பசுபதி, ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பழைய மாணவர்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர். உரியடித்தல், வடம் இழுத்தல், சிலம்ப போட்டி, ஓட்டப்பந்தயம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றை நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினர். சென்னை முகலியவாக்கத்தில் பாஜக சார்பில் மண்டல தலைவர் வழக்கறிஞர் அருள் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார், பொதுச் செயலாளர் பிரபு, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மீனாட்சி ஸ்ரீதர் உள்ளிட்டோர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் அப்பகுதியில் பெண்கள் கலந்து கொண்டு புது பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். முன்னதாக நடந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று தத்தளித்த நாட்டுப்படகு மீனவர்கள் 4 பேரை மற்ற மீனவர்கள் மீட்டுக் கொண்டு வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே பொன்னாகரத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மும்மூர்த்தி, மணிகண்டன், விநாயகம், மணி ஆகிய 4 பேர் வெள்ளி மாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் சனிக்கிழமை மாலை வரை கரை திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மணல்மேல்குடி கடலோர காவல் குழுமத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கடலோர காவல் படையினரும் 10க்கு மேற்பட்ட மீனவர்களும் ஜெகதாப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து 2 விசைப்படகுகள் மூலம் மீனவர்களை கடலுக்குள் தேடி சென்றனர். இந்த நிலையில் ஞாயிறு நண்பகலில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களையும் மற்ற மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மீனவர்கள் மீட்கப்பட்டதால் அவர்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர். ஊரக வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக வேலை திட்டத்திற்கு சூட்டியிருந்த மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை அந்த திட்டத்திற்கான தனது நிதி பங்களிப்பையும் குறைத்துள்ளது. இதனால் மத்திய பாஜக அரசை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் வேங்காராயன் குடிக்காட்டில் பொங்கல் திருநாளிற்காக சிரட்டை அகப்பை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேங்காராயன் கொடிக்காடு என்ற ஊரில் பொங்கல் திருநாளில் பயன்படுத்துவதற்காக தேங்காய் சிரட்டையில் அகப்பை தயாரிக்கப்படுகிறது. அகப்பை செய்யும் பணியில் தச்சு தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தாங்கள் தயாரித்த அகப்பையை பொங்கல் திருநாளில் அதிகாலையில் ஊர் மக்களிடம் வீட்டிற்கு வீடு சென்று வழங்கிவிடுவர். இந்த அகப்பைக்கு அவர்கள் பணம் எதுவும் பெற்றுக்கொள்வது கிடையாது. அதற்கு மாறாக ஒரு படி பச்சரிசி, தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்கின்றனர். பண்டைய தமிழகத்தில் நிலவிய பண்டமாற்று முறையையும் பாரம்பரியத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் இந்த நிகழ்வு இன்றளவும் நீடிப்பது வியப்பாக உள்ளது. சென்னை மணப்பாக்கத்தில் இந்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய ஆரோக்கிய மாநாடு மற்றும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி நினைவு ஆசிரமத்தில் தேசிய ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் தேசிய ஆரோக்கிய மாநாடு மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஓமியோபதி மருத்துவ முறைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைகளை அமைத்துள்ளதாக தெரிவித்தார். அந்த மருத்துவமனையில் பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் கொண்டு இலவசமாக உயர்தர சிகிச்சைகளை வழங்கி வருவதாகவும் கூறினார். திருவள்ளூரில் மாணவர்களுக்கிடையே பொன்னேரி பொங்கல் பண்டிகை விழா கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெருஞ்சேரியில் உள்ள பொன்னேரி ஜிம்கானா கிளப் ரெஜார்ட்டில் பொன்னேரி பொங்கல் பண்டிகை என்ற தலைப்பில் பொங்கல் விழா பிஜிசி இயக்குனர் சோனாலி ஜெயின் தலைமையில் மேனேஜர் தௌஃபி முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் ரங்கோலி போட்டி, ஓவிய போட்டி, குழந்தைகளுக்கான தனித்திறமை போட்டி, ஆடை அணிவகுப்பு, பாரம்பரிய உணவு வகைகள், சிலம்பம், பரதநாட்டியம், பாரம்பரிய கலை நடனம், விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு மாட்டு வண்டி பொங்கல் தோரணம், உரியடித்தல், பாரம்பரிய நடனம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு
நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு சிறப்புரையாற்றி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் டிஜேஎஸ் கல்லூரி முதல்வர் லட்சுமிபதி, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் குழந்தைகளின் ஃபேஷன் ஷோ அனைவரையும் கண் கவர்ந்தது. பல்லாவரத்தில் நடிகர் விஜய் சேதுபதி ரசிகர்கள் சார்பாக பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மலில் தலைவர் விக்கி தலைமையில் நடிகர் விஜய் சேதுபதியின் பிறந்த நாள் வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி வர உள்ளது. இதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரசிகர்கள் அவருக்கு கட் அவுட் வைத்தும் போஸ்டர் ஒட்டி கேக்கு வெட்டியும் கொண்டாடுவது வழக்கமான ஒரு விஷயம். இந்த நிலையில் இது போன்ற கொண்டாட்டங்களை விட்டுவிட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யுமாறு தனது ரசிகர்களுக்கு விஜய் சேதுபதி அறிவுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் அரிசி, நெய், சர்க்கரை, சாக்லேட் மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்பினை 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவருடைய ரசிகர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்து ஜனவரி இறுதிக்குள் அனைவரையும் அழைத்து அவரது அலுவலகத்தில் உணவளித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் குழந்தைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு பேரணி மற்றும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செயல்பட்டு வரும் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு பேரணி மற்றும் பொங்கல் விழா செக்கோவார் நிறுவன இயக்குனர் அம்பிகா ஜுசைன் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இப்பேரணியானது வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து திருவண்ணாமலை சாலை வழியாக சென்று பீரங்கிமேடு, மந்தவெளி நிறைவுற்றதை தொடர்ந்து பல்வேறு கிராம பகுதியைச் சார்ந்த குழந்தைகள், பாதுகாப்பு குழுவினர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் தொண்டு நிறுவன பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மாஸ்டர் திடலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் கோலப் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் விழாவை விருதுநகர் மத்திய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் கற்பூரம் ஏற்றி வைத்து துவங்கி வைத்தார். விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையிலிட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கோலப் போட்டியை விருதுநகர் மத்திய மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ஜெயமணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பல வண்ண கோலங்களில் வரைந்திருந்தனர். சமத்துவ பொங்கல் விழா கோலப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பெண்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம். தாவேகா தலைவர் விஜயிடம் டெல்லியில் இன்று சிபிஐ விசாரணை. ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது பிஎஸ்எல்வி C-62 ராக்கெட். இறுதிக்கட்ட சோதனையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிர கண்காணிப்பு. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நாட்டுக்காக போராடுவோம். கியூபா அதிபர் பெர்முடேஸ் அதிரடி அறிவிப்பு. இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.